நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாயின்னு சொல்லி ஆண்டாள் முடிக்கும் போது, இப்போ நாராயணனை பற்றி பேசினா பாரோர்கள் எல்லாம் நமக்கு புகழ்கிற அளவுக்கு மக்கள் ஆவலாக இருக்காங்களா என்ன? அடியன் கேள்வி கேட்குறேன். இப்போ நாராயணன் சொல்லி நம்ம வெளியில் போனால் நாராயணனை என்ன பேரே மாற்றிட்டாங்க. அடியன் ஒரு தடவை மைதானத்துக்கெல்லாம் போகிற பழக்கம் இருக்குது. என்ன ஒரு 2-3 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஊத்தப்பல்லு நாராயணா அப்படின்னு கத்துறான். இல்லை, நாராயணன்னு சொன்னால் நரகமே சொர்க்கமாகும்னு சொல்லியிருக்காங்க ஆழ்வார்கள். அந்த பையனுக்கு அவன் சிநேகிதன் கொஞ்சம் ஊத்தப்பல்லாக இருந்திருக்கு போல. அவன் விழிக்கும் போதே அவனுக்கு அப்பா அம்மா பேர் அது புனிதமான பேர் நாராயணன் வச்சுருக்காங்க. இவன் விழிக்கிறான், ஊத்தப்பல்லு நாராயணா இங்கே வாடா அப்படின்னு கேட்குறான். என்ன, அவனுக்கு அந்த நாராயண மகிமை தெரியல. ஆனால் நாராயணன்னு சொன்னாலே புண்ணியம் கிடச்சிரும், அதுவா நமக்கு புண்ணியம் தேடி தரும்னு சொல்றாங்க நாராயண நாமம். அப்படின்னு சொல்லும்போது இந்த நாராயணா என்ற நாமத்தை நாம அந்த அர்த்தத்தோட அந்த விசேஷங்களை எல்லாம் பரப்பும் வேலையை நாம எல்லாம் செய்யணுங்கிறது அடியனுடைய விண்ணப்பம். என்ன, நம்ம தாராளமாக பரப்பலாங்க. எதுக்கு நாராயணனை நம்ம பரப்புறது இல்லை? இன்னைக்கு கீதா பவனம்னு சொல்லி கீதையை, பகவத்கீதையை பிரச்சாரம் செய்வதற்கென்றே ஏற்படுத்தப்பட்ட இந்த அருமையான ஆசிரமம். என்ன அருமையான ஆசிரமம் இது! ஒரு ஆசிரமம் என்ன ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பத்மநாப ஐயர் என்ன நிர்வகிச்சிருக்கிறார், என்ன நிர்மாணம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இது போல கீதா பவனம் மதுரையில் ஒரு 100 இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை. இது போல கீதா பவனங்கள் ஒரு 100 பவனங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? அருமையாக இருக்குமா இல்லையா? உண்மையிலே சொல்கிறேங்க, கீதா பவனத்தில் சத்சங்கத்தை நேர்த்தியா இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறத பெருமையா சொல்லி நம்மளே நம்ம கை தட்டிக்கலாம். நல்ல பலமா கை தட்டுங்க. அடியேன் கை தட்டுறேன்.